ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஆர்டர் பார்க்கலாங்களா. இவங்க வந்துட்டு ஜார்க்கண்ட்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு சிம்பா சுகர் பீட் ஒரு பேக்கெட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிட்டிங் குந்தன்ஸில் ஸ்கொயரில் 6mm 100 கிராம். சரிங்களா, 100 கிராம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஒரு பீஸு, டல் கோல்டு வீட் பீட் அண்ட் டல் கோல்டு ரவுண்ட் பீடில் 3mm பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ஸ் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட கலர் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சிம்பா சுகர் பீட் வந்துட்டு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலாமா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண 2 ஆரி ப்ளவுஸ்லுமே நான் சிம்பா சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சுகர் பீட்டில் மேலே கோட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மற்ற சுகர் பீட்ஸ் லைக் வந்துட்டு A ஸ்டார் பிரிசோலெல்லாம் நம்ம லோட் பண்ணும்போதே ஒரு சில டிஃப்ரென்சஸ் தெரியும். ஒரு சில பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோட் ஆகாமல் கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோட் பண்ணும்போது எந்த ஒரு பீட்லையுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரவே வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோட்டிங் அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு அந்த சுகர் பீட்டில். ப்ளஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷைனிங்கோடையே இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லா பீடுமே நீடில் லோட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரிசோ பிராண்ட்லாம் வந்துட்டு நம்ம நீடில் லோட் பண்ணும்போது நிறைய பீட்ஸ் வந்துட்டு நமக்கு நீடிலுக்குள்ளே போகாது அந்த டிப்பில். ஏன்னா பீடு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய வேஸ்டேஜஸ் வரும். பட் இந்த பீட்ஸில் அந்த அளவுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கிடையாது. எல்லா பீடுமே ஓரளவுக்கு நல்ல நீடில் லோட் ஆகிக்குது. லோட் ஆகும்போது எந்த இடத்துலையுமே எனக்கு ஸ்ட்ரக் ஆகாமல் ப்ராப்பராக உள்ளே போச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இந்த சுகர் பீட் வந்து உங்களுக்கு பேக்கெட்டாக வேண்டாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 100 கிராம் 50 கிராம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் பேக்கெட்டாக வாங்கிக்கலாம். இந்த பேக்கெட்டில் 500 கிராம் வரும். ஸோ இப்போ நார்மலாக ப்ரிசோ A ஸ்டார்லலாம் 450 கிராம் தான் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் வரும். காஸ்ட் வைஸ்மே இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னோட கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ கேட்டலாகில் போய் பார்க்கும்போது சுகர் பீட்ஸ் எல்லாமே ரேட் ஏறி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் ரேட் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பப்போ கேட்டலாகில் ரேட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.